வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும், குறிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது அல்லது காலையில் எழுந்திருக்கும் பொழுது நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி தோன்றுச்சு அப்படின்னாலும், முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, அதாவது பலவீனமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் எந்த வடிவமைப்பில் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை நமக்கு வழங்குது. எலும்புகள் வீக் ஆகும்போது, அதாவது பலவீனமாகும் போது காயங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியமும் ஏற்படும். பலவீனமான எலும்புகள்லாம் நம்முடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். அதனால் எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். கீரை வகைகள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவை அல்கலைன் தன்மையை கொண்டிருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவையும் சரி பண்ணி நம்முடைய எலும்பு ஆட்டத்தையே சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. தினமும் ஏதாவது ஒரு கீரையை சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு ஆரோக்கியத்தை உறுதி பண்ணிக்கலாம். பச்சை இலை காய்கறிகள்லாம் டெய்லி எடுத்துக்கலாம். காய்கறி சூப் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கீரை வகைகளை வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரையை மாற்றி நம்ம சாப்பிடும்போது எலும்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலும்புகள் பலம் பெறுவதற்கு. பால் மற்றும் பால் பொருட்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் பலவீனமாகி அது எளிதில் உடைஞ்சு போயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய கால்சியம் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொடுக்குறாங்க. அனைத்து வகையான பால் பொருட்களையுமே கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் என்று உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்களிலிருந்தே பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்கலாம் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். அந்த மாதிரி தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய கால்சியம், அதாவது பால் வகைக்குரிய எடுத்துக்காட்டு பாதாம் பால். ஸோ அதை எடுத்துக்கொள்ளும் போதும் கால்சியம் சத்து கிடைக்கும், எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். கடல் உணவுகள் மற்றும் மீன்கள் எடுத்துக்கலாம். சீ ஃபுட்டு, ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நான்வெஜ்ஜில் இந்த உணவுகள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு பலம் பெறும். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கு. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகள் தான் இருக்கு. ஸோ விட்டமின் டி சத்து எதுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த விட்டமின் டி சத்து தான் நமக்கு கால்சியம் சத்தை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துது. பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் நிறைந்திருக்கு. இவை எலும்பின் அடர்த்தி அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். சைவ உணவு சாப்பிடுபவர்கள் இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக பெற முடியும். சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வரும்போது நம்மளுடைய தோள்களின் மூலமாக அந்த விட்டமின் டி சத்து நமக்கு உறிஞ்சப்பட்டு எலும்புகள் பலம் பெறும். கால்சியம் சத்து உறிஞ்சப்பட்டு எலும்புகள் பலமாக இருக்கும். ஸோ நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தாலுமே சூரிய ஒளி படும் போதும் நமக்கு விட்டமின் டி சத்து கிடைக்கும். கடல் உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போதும் கால்சியம் சத்தோட விட்டமின் டி சத்து கிடைக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் தொடர்ந்து தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு பலம் பெறும். ஏன்னா கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம், பிஸ்தா, முந்திரி, சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள், இந்த மாதிரி நிறைய விதைகள் அதிகமாக இருக்குது. ஸோ பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த வால்நட் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் முந்திரி பருப்பு விதைகளில் சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள், பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஆரஞ்சு பழம், பழங்களில் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஃப்ரூட் உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக்கும். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி சத்து அவசியம். இந்த சத்து உடலின் இணைக்கும் திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தும் உருவாகுவதற்கு வேண்டிய கோலோஜனை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது கோலோஜன் உற்பத்தி ஆகும். அது நமக்கு எலும்பு மஜ்ஜைகள் இணைவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பழங்களில் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எலும்புகளை பலப்படுத்தும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு
மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கு இந்த உணவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த உணவுகளை தவிர்த்து ஒரு சில உணவுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. அல்லது அந்த உணவுகளை வந்து நீங்கள் ஒரு சில உணவுகளை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அளவோடு சாப்பிட்றது நல்லது. மற்ற உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது தான். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த உணவுகளை சாப்பிடும்போது உங்களுடைய எலும்புகள் வந்து பலவீனமாக ஆரம்பிக்கும். ஸோ வீக் ஆகிறத எளிதில் வந்து உடைஞ்சு போயிடலாம். அந்த மாதிரி உணவுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காஃபி ஒரு முக்கிய பானமாக கருதப்படுது. ஸோ இப்போது அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் விடிஞ்சதுமே காஃபியை வந்து தேடுவாங்க. உடலுக்கு காஃபி வந்து பார்த்தோம்னா புத்துணர்ச்சி தரக்கூடியது ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் 20% அளவுக்கு வந்து நம்ம சிக்கரி சேர்க்கணும். தினமும் 2 கப் காஃபி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு போதுமானது தான். அந்த அளவு அதிகமாகும் போது நமக்கு காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஊட்டச்சத்துக்களான கால்சியம், இரும்பு, துத்தநாகம் சத்தை உடலில் சேர விடாமல் தடுத்துரும். இதனால் எலும்புகள் வலுவிழக்கிறதுல காஃபி பானம் முக்கியமானதாக கருதப்படுது. அதனால் காஃபி நீங்கள் அளவோடு வந்து எடுத்துக்கோங்க. உப்பு நீங்கள் அளவோடு சேர்க்க வேண்டியது அவசியம். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை 2.3 மில்லிகிராம். அந்த அளவு தான் உப்பு வேணும். ஸோ இந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உடலில் கால்சியத்தை இழந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைக்கு உள்ளாவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உப்பும் அளவோடு தான் நம்ம பயன்படுத்தணும். வெள்ளை சர்க்கரை அளவோடு நம்ம சேர்க்க வேண்டியது அவசியம். தினமும் 30 to 40 கிராம் வரைக்காவது நம்ம வெள்ளை சர்க்கரையை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனை இந்த நோய்க்கு உள்ளாவதில் வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குது. எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் வெள்ளை சர்க்கரைக்கு முதலிடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்றாடம் இனிப்பு உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதனுடன் ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகளையுமே தவிர்க்காமல் நம்ம எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா சர்க்கரை தான் நமக்கு எலும்புகளுக்கு முதல்ல தீமையை உண்டாக்கும். இது வந்து நீரிழிவு, புற்றுநோய் போன்ற பிற நோய்களையுமே சந்தர்ப்ப நோய்களையுமே நமக்கு வரவழைச்சிரும் அப்படின்றத நீங்கள் ஒருபோதும் மறக்காதீங்க. அதனால் வெள்ளை சர்க்கரையை நீங்கள் அளவோடு பயன்படுத்திக்கிறது நல்லது. அளவுக்கு அதிகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. 200 மில்லி அளவு சோடாவில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய அந்த செயற்கை பானங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட உங்களுடைய உடலுக்கு நன்மை தராத செயற்கை குளிர்பானங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்குது. எலும்பு அடர்த்தியை குறைக்குது. எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யுது. எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையாக செயற்கை குளிர்பானங்கள் செயல்படுது அப்படின்றத ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து செயற்கை குளிர்பானங்களை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்புகள் உங்களுக்கு பலவீனமாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று தான் ஆல்கஹால். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலம் நமக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும் தான். நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கொண்டே இருக்கும்போது அது உங்களுடைய உடலில் யூரிக் அமிலத்தை அதிகரிச்சிடும். ஸோ மூட்டு பகுதிகளில் இது என்ன பண்ணும் அப்படின்னா தங்கி உங்களுக்கு வந்து வலியை உண்டாக்குறதால அதிகமாகவே எலும்பு மெலிவு நோயை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆல்கஹால் அருந்துபவர்களுடைய எலும்பு அடர்த்தி வந்து குறைஞ்சு போயிடும். வலுவான எலும்பெல்லாம் மென்மையாகி சீக்கிரமாக எலும்பு வந்து முறிஞ்சு போயிடும். குறிப்பாக ஆல்கஹால் அருந்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க வந்து பலவீனமாக தான் இருப்பாங்க. ஏன்னா எலும்பு மெலிவு நோய் எளிமையாக அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்துட்டு எலும்புகளை பலம் பெற வைக்க வேண்டிய உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாமல் எலும்பை பலம் பெற வைத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.